ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது ராசியை விட்டு நகர்ந்த பிறகு 6ஆம் இடத்திற்கு ராகு வரப்போகிறார். அப்போ இவருடைய அரசியல் பயணம் என்பது இந்த 2026 நவம்பர் மாதமே இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு சஞ்சரித்தாரோ அந்த இடத்திற்கு ராகு வரப்போகிறார். ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவா எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே ஜோதிட சாஸ்திரம் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவருடைய இயக்கம் என்பது கிரகங்களை மையமாக வைத்துத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அனுபவபூர்வமாக கண்டு கொண்டிருக்கின்ற உண்மை. அது தலைவராக இருக்கட்டும், தொண்டராக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், அவருடைய பிறந்த நேரம், நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி, கோச்சார ரீதியான பலன்கள், இன்னும் அதற்கு மேலாக சொல்ல போனால் அவர் வாங்கி வந்த கர்ம வினை, இவைகளை ஒட்டி ஒருவருடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வருகிறது, ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி எதிர்கட்சியாக மாறுகிறது. ஒரு கட்சி இன்னும் கொஞ்சம் இருந்த இடத்தை விட கொஞ்சம் கீழே சரிவு ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மக்கள் மனநிலைதான் காரணம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். இங்க முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அது எல்லாருக்குமே புரியும். ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் அது. என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியின் தலைவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறதோ, அவர் வீழ்ச்சி அடைகின்ற போது அந்த கட்சியுடைய வெற்றி என்பது கொஞ்சம் சறுக்கல் ஏற்படும். அந்த தலைவருடைய ஜாதகம் சரியாக இருக்கின்ற போது, வெற்றி அடைகின்ற போது அந்த கட்சியும் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும். இங்க எல்லாவற்றிலும் ஒரு தகவல் இருக்கு. கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்பத்தான் பலன்களை கொடுப்பாங்க. இதை குறிப்பாக விதி எப்படி தீர்மானிக்கிறது என்றால், ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலம், வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நேரம், இவையெல்லாம் மையமாக வைத்து அந்த நேரத்தில் ஒரு தலைவருக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலை சஞ்சரிக்கிறார்கள், திசா புத்தி எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்துதான் அந்த நேரத்துடைய பலன்கள் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறது. இது முழுக்க உண்மை. இது ஜாதகம் பற்றிய அறிவு கொண்ட அனைவருக்குமே தெரியும். ஒருவருடைய இயக்கம் என்பது கிரகங்களை மையமாக வைத்துத்தான். எந்த ஒன்றுமே இங்க பாத்தீங்கன்னா நான் என்பதோ நீங்கள் என்பதோ வேறு ஒருவரை